தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 31வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் பாடலை நாம் அனுபவிப்போம். பாழ் வாழ்வெனும் படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே, தாழ்வானவை செய்தன தாம் உளவோ, வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே என்பதாகும். தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை. மயில் வாகனனே, மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே, பாழ்வாழ்வு எனும் பாழ்படுவதான உலக வாழ்க்கை என்கிற இப்படுமாயையிலே, இந்த பெரிய மாயையாகிய படுகுழியிலே வீழ்வாய் என நீ விழுவாயாக என்று என்னை விதித்தனையே, அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே. தாழ்வு ஆனவை இதற்கு காரணமான இழிவான செய்கைகள் செய்தனவுளவோ, அடியேன் முன் செய்தவைகள் இருக்கின்றனவோ, இனி நீ வாழ்வாய், இனி நீர் வாழ்வீராக என்பதாக உள்ளது. தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை. மயில் வாகன கடவுளே, பாழ்படுவதான உலக வாழ்வு என்னும் இம்மாயை படுகொடியில் என்னை விழுமாறு தேவரீர் விதி செய்து அனுப்பினீரே. அடியேன் முற்பிறப்பில் செய்த குற்றங்கள் இருக்கின்றனவோ, எது எப்படி இருப்பினும் இருக்கட்டும், இனி நீர் வாழ்வீராக என்பதாக இப்பாடலின் பொழிப்புரை அமைந்துள்ளது. தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம். முதலில் வரும் சொற்றொடர் பாழ் வாழ்வெனும் இப்படுமாயையிலே என்பதாகும். உலக வாழ்வானது நிலையில்லாதது, தோன்றி மறையும் இயல்பு உடையது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம் என்று சுந்தரர் தமது தேவாரத்தில் கூறுகிறார். மாயை என்பது மாயையின் காரியமாகிய உடல் கரண புவன போகங்களை குறிக்கும். இம்மாய படுகொழியில் விழுமாறு என்னை விதித்து அருளினீரே, நான் என்ன பிழை செய்தேன்? தொடரும் சொற்றொடர் வீழ்வாய் என என்னை விதித்தனையே என்பதாகும். இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவும் முற்பிறப்பில் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப நியாய தீர்ப்பு கூறி வினைப்பயன்களை நுகருமாறு பிறக்க வைக்கின்றார். நாம் நுகரும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் செய்த நல்வினை தீவினைகளே ஆகும். இறைவன் காரணமன்று. இவரலும் இகலுமின்றி எவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற் படுபொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம், திறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார் என்று கந்தபுராணம் உரைக்கிறது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு நல் உணவு வேண்டுமளவு தருகின்றாள். மற்றொரு குழந்தைக்கு உப்பில்லாத கஞ்சி தருகின்றாள். காரணம் யாது? நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு உடல்நிலைக்கு ஏற்ப தருகின்றாள். தாயின் கருணையிலே தாரதமியம் இல்லை. அதுபோல் இறைவன் முன் செய்த நலம் தீங்குகளின் பயனாக சுகதுக்கங்களை விதித்து அருளுகின்றார். மாயை ஒரு படுகுழி, அதனால் வீழ்வாய் என்று கூறினார். அதில் வீழ்த்தி அருளினார் என்பதாக பொருளமைந்துள்ளது. தொடரும் சொற்றொடர் தாழ்வானவை செய்தன தாமுளவோ என்பதாகும். இப்பிறப்பில் அடியேன் அனுபூதி பெறுவதற்கு முன் மாய வாழ்வில் உழன்றேனே. அப்படி உழல்வதற்கு காரணம் யான் முற்பிறப்பில் ஏதோ குற்றங்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்த குற்றங்கள் எவ்வளவோ அறிகிலேன். தொடரும் சொற்றொடர் வாழ்வாய் இனி நீ என்பதாகும். ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு தேவரீர் வாழ்வீராக. அன்றி முருகா, உன் அடிமையாகிய என்னை இந்த மாயப் படுகொழியில் தள்ளிவிட்டீரே,
இது நியாயமா? எனக்கு உம்மையன்றி புகலிடம் ஏது? என்னை ஆட்கொள்பவர் உம்மையன்றி யாருளார்? உம்மை நம்பிய என்னை இப்படிச் செய்தீரே, இனி நீர் நன்கு வாழ்ந்து போம் என்று நிந்தாஸ்துதியாக பாடுகின்றார். காயம் காட்டிக் கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே, மனத்தால் வாடி அடியார் இருந்தால் வாழ்ந்து போதீரே என்று சுந்தரரும் தமது தேவாரத்தில் அழகுறப் பாடுகிறார். நிறைவாக வரும் சொற்றொடர் மயில் வாகனரே என்பதாகும். முருகா, 108 யுகங்களாக 1008 அண்டங்களையும் ஆண்டு அமரர்களையும் முனிவர்களையும் அடக்கி கொடுமை புரிந்த சூரபத்மனுக்கு உன் விஸ்வரூபத்தை காட்டி அவனை மயிலாக கொண்டு அருள் புரிந்தீரே. அவனை விடவா நான் கொடியவன்? அவனுக்கு அருள் புரிந்த கருணை கடலாகிய நீர் எனக்கு அருள் புரிய கூடாதா என்று வேண்டுகின்ற குறிப்பு இப்பாடலில் உள்ளடங்கி உள்ளது. மயில்வாகனா, அடியேன் ஏதோ குறை செய்தேன் போலும், அதனால் என்னை பாழ்வாழ்வில் தள்ளிவிட்டாய். ஆயினும் நீ வாழ்க என்றுதான் நான் உன்னை துதி செய்வேன் என்பதாக இப்பாடலின் ஆழ்ந்த பொருள் அமைந்துள்ளது. நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 32வது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் 31வது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.